வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு சிம்பிளான கீ மஷ்ரூம் ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் அண்ட் 3 அனியன்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லிஸ் அண்ட் கொஞ்சம் கறி லீவ்ஸும் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபெனல் சீட்ஸும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி ப்ரொசீஜர். ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ வந்து போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபெனல் சீட்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அனியன்ஸ், க்ரீன் சில்லிஸ் அண்ட் கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கிளாஸ் கன்சிஸ்டன்சி வர வரைக்குமே நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா ரா ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டு ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி சில்லி பவுடரில் இருக்கிற ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிட்டோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல வாட்டர்லாம் ஊஸ் அவுட் ஆகி வந்திருக்கும். அகெயின் ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணி எடுத்தோன்னா ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தனியாக செப்பரேட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா ரெடி ஆயிரும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணோன்னா டிஷ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு லெட் மீ நோ இன் தி காமெண்ட் செக்ஷன். பாய்.